இன்னைக்கு நாம பார்க்க போறது 2010 வெளியான சன் கின் குவான் ஸ்கேண்டல் சொல்ற கே டிராமாவோட ரிவ்யூ தான். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா. ஆனா இதுல லவ்வுக்கும் ரொமான்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு தரமான டிராமா தான் இது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க இப்ப நாம டிராமாக்குள்ள போலாம். டிராமாக்கு ஓப்பனிங்லேயே ரொம்ப வேகமாக அடிச்சு பிடிச்சி ஓடிக்கொண்டிருக்கிற இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின் கிம் யோன் ஹீ. பட் இவங்க இப்போ ஒரு போயை போல ட்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது ஏன்னா அந்த காலத்துலலாம் கேர்ள்ஸ் ஒர்க்குக்கு போகக்கூடாது. பட் நம்மளோட ஹீரோயின் குடும்பம் இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் வேலைக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால அவங்க ஒரு போயை போல வேஷம் போட்டு தன் சகோதரன் பேர்ல ஒரு புக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்படி அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் பிரிண்டிங் மிஷின் இல்லை. அதுக்கு பதிலாக ஒருத்தவங்க கைப்பட புக்கு எழுதி தான் காப்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வேலையை தான் நம்ம ஹீரோயின் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புக் ஷாப்புக்கு நேராக வந்து அங்கே இன்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்க தான் ரெடி ஆகி கொண்டு இருக்காங்க. அப்படி அவங்க அதை பேக்குள்ளே தேடி பார்க்கணுன்னா அதை அவங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் அசைன்மெண்ட் தொலைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த அசைன்மெண்ட் எழுத கொடுத்தவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த புக் ஷாப் ஓனரும் நடுவில் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறாரு. அப்ப நம்ம ஹீரோயினா, இப்ப என்ன சார் உங்களுக்கு புக் தானே வேணும், கொஞ்சம் பொறுங்க, நான் என் கைப்பட எழுதி தரேன்னு சொல்லிட்டு 1/2 hourலயே அந்த முழு புக்கையும் எழுதி அவர் கையில கொடுத்துருவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த நபர் ரொம்ப வியந்து போயிடுவாரு. இந்த நபர் பக்கத்துல இருக்கிற இவர் தான் நம்ம டிராமாவோட 3rd ஹீரோ. ரொம்பவுமே கியூட்டா இருக்கான்ல, எனக்கு கூட இவரை தான் ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம 3rd ஹீரோவா ஹீரோயினை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு அவங்க கேர்ள் தான்றதை கண்டுபிடிச்சிட்டானோ என்னவோ தெரியல. ஆனா அவன் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு சொல்றான், இதுனா ஒரு பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கா பக்குன்னு இருக்குது. என்னடா நீங்க என்னைய கேவலப்படுத்துறீங்களா, நான் ஒரு ஆண்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பதறிக்கிட்டே சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம 3rd ஹீரோவா, நான் ஹேண்ட் ரைட்டிங்கை தான் சொன்னேன், ஒன்னும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சமாளிச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த சீனே நம்ம டிராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவர் நேம் லீ சன்ஜூன். இவர் ரொம்பவும் நல்லா படிப்பாரு. அதே மாதிரி ரொம்பவுமே ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் கூட. இப்ப கூட சில பசங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து இப்ப நடக்க போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவங்க பாஸ் ஆகுறதுக்காக இந்த ஊர்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் முடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். அதை எரிச்சாங்கன்னா அவங்க பாஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில நம்ம ஹீரோ கிட்டே 2 முடிய கேக்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவா, இப்படி எரிச்சாலாம் நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க, நல்லா படிச்சாதான் பாஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க முடிய வாங்கி பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோ கெத்தா கிளம்பிடுவாரு. அடுத்த சீன்லே நம்ம ஹீரோயினோட ஓனர் தான் நம்ம ஹீரோயினோட பேசி கொண்டிருக்காங்க. உனக்கு இருக்க அறிவுக்கு இப்ப வரப்போற அரசு கல்லூரியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் எழுதுறான் தானே நம்ம ஹீரோயின்ட்ட கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினா, இப்ப காசு கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஓனர், சரி உனக்கு காசு தானே வேணும், என்னோட வான்னு சொல்லி அவர் கடை கீழே இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா நிறைய நோட்ஸ், புக்ஸ், அதே மாதிரி நிறைய ஆட்கள் ஏதோ எழுதி கொண்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்டா, இது ஒண்ணும் இல்லை, இப்ப வரப்போற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் தான். எல்லாருமே நல்லா படிப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது தானே. இப்படி படிக்காத மாணவர்களுக்காக நம்ம இப்படி ஆன்சர் ஷீட் எழுதி அவங்களுக்கு விற்போம். அப்படி அந்த ஆன்சர் ஷீட்டை அவங்க நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க. அந்த வேலையெல்லாம் நீ பார்க்கலாம் தானேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயினா, இங்க பாருங்க ஓனர், என்னதான் காசு கொடுத்தாலும் நான் செய்யாத நிறைய வேலை இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அரசு அதிகாரிகளால நியமிக்கப்படுற எக்ஸாம்ல நான் ஃபோர்ஜரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் வெளியே வரணுன்ற 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை பையன் நினைச்சிட்டு ஒரு லவ் லெட்டர் எழுதி நம்ம ஹீரோயின் காலு கீழே போடுறாங்க. அந்த லவ் லெட்டர் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினா அந்த பொண்ணுங்க 2ஐயும் கூட்டு 5 ரூபா தாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பொண்ணுங்களா, என்ன நீங்க இவ்வளவு பப்ளிக்கா கேக்குறீங்கன்னு வைக்கப்படுது. நம்ம ஹீரோனா, அம்மா நான் அதை சொல்லல, இதுல இருக்கிறதுல பூராவுமே எழுத்து பிழை, இதை கரெக்ட் பண்ணி தரதுக்கு தான் நான் காசு கேட்டேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தா காசை எடுத்துட்டு ஈவினிங் போல நான் ஒர்க் பண்ற புக் ஷாப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பல்பை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. அப்படியே அந்த சீன்ல நமக்கு ரொம்பவுமே அழகான ஒரு பெண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம டிராமாவோட 2nd லீட், நேம் ஜோசன். நல்லா இந்த பொண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க பெண்கள்லாம் இந்த காலத்துல அரசு அதிகாரிகளை மகிழ்விக்கிற பெண்களா வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. சரியா, இதுக்கு அடுத்த சீன்லே ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டுல நம்ம ஹீரோயின் அவங்க போட்டிருந்த போய் வேஷத்தை எல்லாம் கழிச்சிட்டு ஒரு சாதாரண பெண்ணை போல உடை அணிஞ்சு அவங்க வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போற இடத்துல வீட்டு வாசல்ல ஒரு நபர் வந்து அவங்க அம்மாவோட பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு நம்ம ஹீரோயின் போய் விசாரிக்கிற நேரம் தான் தெரியுது, நம்ம ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு. நோய் படுக்கையா இருக்கிற தன்னை ஹீரோயினோட அண்ணாவையும் ஹீரோயினையும் பாத்துக்கிறதுக்கு அவங்க அம்மா இவர்கிட்ட இருந்து நிறைய காசு கடன் வாங்கியிருக்காங்க. அதை கேட்டுதான் இப்ப வந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்தோனையா, உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறனால நீ ஏன் கடன் காசு கொடுக்க கஷ்டப்படுற, ஒண்ணு காசை கொடு இல்லாட்டி உன் பொண்ணை கொடுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசவும் நம்ம ஹீரோயினா, பெண்ணோட காசு தானே வேணும், அதை நானே அவன் வீட்டுல கொண்டாந்து தாரேன், இப்ப நீ இங்க இருந்து போன்னு சொல்லி ஒரு வழியா பேசி அவனை சமாதானப்படுத்திட்டு நோய் படுக்கையில இருக்கிற தன் சகோதரனுக்கும் அம்மாவுக்கும் சமைச்சு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்திட்டு அடுத்த சீன்லே நம்ம ஓனரை போய் தான் அவங்க சந்திக்கிறாங்க. ஓனர் நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுதி கொடுத்தேன்னா அவ்வளோ காசு கிடைக்காது, அதுக்கு பதிலா நீ அவங்களோட பேர்ல எக்ஸாம் எழுதினா ரொம்ப காசு தரேன்னு சொல்றாங்க, என்ன செய்யலாம்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினா சரி நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓனரா அவர் எங்க உட்கார்ந்துருப்பாருன்னு சொல்லி வரைபடத்தெல்லாம் வரைஞ்சி நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்புறாரு. அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டு யார் அந்த நபர்னு சொல்லி தேடி வரைபடத்தையும் பார்த்துட்டு அப்படியே அவரோட உருவப்படத்தையும் பார்த்தா அது நம்ம ஹீரோ மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ தான் அந்த ஆள் நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டினா ஒரு ப்ரொஃபஸர் இன்னைய நாள்ல நடக்கிறதுக்கு எக்ஸாம் ரொம்பவுமே முக்கியமானது, அதுல ஒரு சிறு பிழை நடந்தாலும் கூட நான் உன்னையே தான் தண்டிப்பேன்னு சொல்லி அவர் கீழே வேலை செய்யற வேலையாள்கிட்ட கத்திக்கிட்டு உள்ள போற நேரம் ரொம்பவுமே கூலா ஒருத்தர் உட்காந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோம் நம்ம ப்ரொஃபஸருக்கா கொலை வெறி ஆயிரும், என்னடா இங்க இவ்வளோ வேலை இருக்குது, நீ இவ்வளோ கூலா உட்காந்து கேம் விளையாண்டு கொண்டு இருக்கிறன்னு சொல்லி கேட்க அவரா, என்ன சார் இப்ப எக்ஸாம் தான் நடக்க போகுது, அதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல இப்படி 2 பேரும் உள்ள வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட உட்காந்து எக்ஸாமுக்கு ஆன்சர் இருக்கு ஆளும் இருக்கு, உனக்கு யாரு வேணும்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவா என்ன நீ சொல்றன்னு கேட்க நம்ம ஹீரோயினா உனக்கு பதிலா எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன், ரேட் எல்லாம் நீ இப்பவே கொடுத்தா தான் நான் இனி உட்காந்து எக்ஸாமும் ஒழுங்கா எழுதி தருவேன்னு நம்ம ஹீரோ கிட்ட பேரம் பேசுற நேரம் நம்ம ஹீரோவா காண்டாவி அங்க இருக்கிற ஆக்களை கூப்பிட வெளிக்கிட்டுறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அவ கொண்டு வந்த படத்தை ஒழுங்கா ஊத்து பார்த்தா அது நம்ம ஹீரோ இல்ல, அது வேறொரு ஆள். அவன் அங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான், எங்கடா எனக்கு பதிலா எக்ஸாம் எழுத வந்தவேன்னு சொல்லி. நம்ம ஹீரோவா அங்க இருக்கிற எல்லாரையுமே சத்தம் போட்டு கூப்பிட வெளிக்கிட்டோம். நம்ம ஹீரோயினுக்கு பயம் பிடிச்சிச்சு. ஹீரோயினா நம்ம ஹீரோ காலிலே விழுந்து ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன், இதே முதல் தடவை, இனி நான் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க சமானு கெஞ்ச நம்ம ஹீரோவா ரொம்பவுமே இறக்க பாக்குற டைப்னால சரி பொழைச்சிப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு அங்க வந்து ஆட்கள் கிட்ட எல்லாம் அவங்கெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து யாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம் இங்க நீங்க எல்லாரும் தான் பிரச்சனை, யாருமே ஒழுங்கா இல்லை பாருங்க, இது எக்ஸாம் ஹால் மாதிரியா இருக்கு, ஏதோ சந்தை கடை மாதிரி இருக்கு, நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சா ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்க போறாங்கன்னு சொல்லி கத்த அங்க அதை மேல் பார்வை பார்க்க இருந்த அதிகாரியோ உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இவ்வளவு சத்தமா எங்ககிட்டயே பேசுவ, யார் நீ உன்னோட பேரை சொல்லு, இங்க குடுங்கடா புக்கை, இவன் யாருன்னு பார்த்து பேரை வெட்டி இவனை வெளியே அனுப்புவோன்னு சொல்லி புக் எடுத்து நேம கேட்டா நம்ம ஹீரோவா ரொம்ப கெத்தா என் பேரு லீசா அஞ்சூன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த எக்ஸாம் பார்த்துக்கொள்ற நம்பரா என்ன சொல்றீங்க நீங்க லீசா அஞ்சூனா, பிரதமரோட மகன் லீசா அஞ்சூனா நீங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோட நேமை கேட்டு பயந்துருவாங்க. அங்க இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோட பேரை கேட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அப்படியே அந்த எக்ஸாம் தம்பி லீசாஞ்சுன்னு சொன்னது கேட்கல, சட்டவிரோத செயலெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னு போங்கடான்னு ஒரு சத்தம் வைக்க உடனே அவரு கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே மாணவங்க கிட்ட இருந்த பிட்டு அப்படியே எக்ஸாமுக்கு ஆன்சர் கொண்டு வந்தவங்களையும் சேர்த்து வெளியே விரட்டி விட்டுட்டு அந்த எக்ஸாம் மோலே ஃபுல்லா கிளீனா நீட்டா ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே நம்ம ஹீரோ தான் முதல்ல எக்ஸாம் எழுதி முடிப்பாரு. முடிச்சு எக்ஸாம் பேப்பரை கொண்டு போயிட்டு ப்ரொஃபஸருங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதுல ஒரு சார் நம்ம ஹீரோவை ரொம்பவுமே பாராட்டிட்டு அதெல்லாம் சரி தம்பி இது என்ன புது முறையான திருட்டா இருக்குதுன்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ குனிஞ்சு அவருடைய ட்ரெஸ்ஸை பாக்குறாரு. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாவுமே ஆன்சர் எழுதி வச்சிருக்குது.
இதை பார்த்து நம்ம ஹீரோக்கா காண்டு. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்லை, நம்முடைய ஹீரோயினே தான். ஹீரோ எக்ஸாம் எழுதுற நேரம் அவருக்கு பின்னாடி உட்காந்து அவர் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவுமே ஆன்சர் எழுதி விட்டுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு சுற்றி இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க நம்ம ஹீரோவுக்கு கொலை வெறி ஆயிரும். அப்படியே நம்ம ஹீரோ அந்த எக்ஸாம் மூளை விட்டு வெளியே வர நேரம் அவர் காலில் ஏதோ கயிறு தட்டுப்படுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த கயிறில் ஆன்சர் எழுதி யாரோ உள்ளுக்கு அனுப்பி கொண்டிருக்காங்க. அந்த கயிறை பிடிச்சி நம்ம ஹீரோ வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ அவ்வளோ சொன்னதும் கேட்காம வெளியே உட்காந்து கயிறில் ஆன்சர் எழுதி உள்ளுக்க பாஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்கள பார்த்தா நம்ம ஹீரோவுக்கா கொலை வெறி ஆயிரும், திறத்திக்கிட்டே போவாரு. நம்ம ஹீரோயின் சிக்குனா பாடுறான்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவா. அப்படியே 2 பேரும் சேசிங்ல போய் கொண்டிருக்கிற நேரம் இந்த பக்கத்துல இருந்து நம்மளோட சீனியர் குரூப் வரும். நம்ம ஹீரோயினா நேரா போயிட்டு நம்ம தேர்ட் ஹீரோ கையிலே லேண்ட் ஆகுவா. நம்ம தேர்ட் ஹீரோவா நம்ம ஹீரோயினை உத்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அவனையும் தட்டி விட்டுட்டு வேகமா ஓடிடுவா. நம்ம ஹீரோவா ஹீரோயினை பிடிக்க போலான்னு பார்க்குற நேரம் சீனியர்ல ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ வழி மறிச்சு அவர்கிட்ட வம்பு பண்ணுவாரு. நம்ம ஹீரோ சும்மாவே பேசுவான். இப்படி அவனை வம்புலத்தான் பேசாம இருப்பானா? அவருடைய நோஸை கட் பண்ண அவர் பக்கத்துல இருந்து இவர் தான் நம்ம ட்ராமாவோட சீனியர் லீடர். இவர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் வில்லனும் கூட. அப்ப இவனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை பிடிக்க நம்ம ஹீரோ இப்போ உங்களோட எனக்கு பேச நேரம் இல்லை சொல்லி அவரை பிடிச்சி வச்சிருந்த அந்த லீடரை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை திரத்திட்டு போறாரு. நேரா போயிட்டு ஒரு ஃபிஷர்மேன் மேல மோதி கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி சிக்கு நான் இனி வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிச்சோடி அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. இதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த டிராமாவை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் லாவண்யா. பாய்.